வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2019ல வெளியான பட்டாபிராமன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படம் தந்தி ஒன் சேனல்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கல்யாண வீட்டை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு பட்டாபிராமன் அப்படின்றது. ஹீரோக்கு ஏறக்குறைய 40 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் ஆகாம தான் இருப்பாரு. இந்த இடத்துல சமையல் வேலையெல்லாம் இவர் தான் முன்ன நின்று பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சமையலை சாப்பிட்டு பாக்குற ஒரு கெஸ்ட் இருக்காருல, சூப்பரா இருக்கு சமைச்சரோ பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. சூப்பரா சமைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கும் அடுத்த மாசத்துல கல்யாணம் இருக்கு, நீங்க தான் சமைக்க வரணும்னு சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த கல்யாணத்தை நத்துறவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் சமயக்காரர்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் என்னால அந்த டைம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க நல்லபடியா சமைச்சிங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வாழ்த்திட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ வேலையில ரொம்ப நேர்மையா இருப்பாரு. அடிக்கடி டிரான்ஸ்பர் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஹீரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கும். இப்ப பொண்ணு பாக்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பொண்ணும் பார்த்தோன்னே மாப்பிளையை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தனியா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே தள்ளி வந்துடுறாங்க. ஹீரோக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். அதை சூப்பரா செய்யறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுவாரு. உங்களுக்கு ரசம் செய்ய தெரியுமான்னு கேட்கறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சொல்ல போனா நீங்க சமையல் வேலையெல்லாம் நல்லா பண்ணுவீங்கன்னு வீட்டுல சொன்னாங்க, அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிடுறாரு. இப்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. உனக்கு 40 வயசு ஆக போது, இந்த மாதிரி கண்டிஷன் போடுறதெல்லாம் நிறுத்து அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இருந்தாலுமே ஹீரோ கேட்க மாட்டாரு. ஹீரோவோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, வேற ஒரு பொண்ணை நெட்ல பாக்குறாங்க. இந்த பொண்ணை வேணா போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் போட்டோவை கூட பார்க்க மாட்டாரு. நான் புதுசா வேற ஊருக்கு போறேன்ல, பொறுமையா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப கூட ஹீரோக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. அதனால தான் வேற ஒரு ஊருக்கு டிராவல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊருக்கு வந்தோடனே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டீ குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கடைக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க நபர் மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் வேலையை பாக்குறாரு. இப்ப டீயை சட்டுன்னு வச்சுட்டு அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ டீயை குடிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த டீ சுத்தமா சகிக்கல. இது எந்த பால்ல ரெடி பண்ணிருக்கீங்க, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நல்லா இல்லைன்னா வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. ஹீரோவும் டீயை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன காசு தராம போற, காசை தாண்டுற மாதிரி கேட்கிறாரு. நான் தான் குடிக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு காசு தரணும்னு கேட்கறாரு. காசு தந்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் மிரட்டுறாரு. இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த வழியா ஒரு பொலிட்டீஷியன் வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டாரு. அவன் என்ன பிரச்சனை பண்ண வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ ஒன்னு திரும்பி சந்திப்பன் தானே போனாரு. இப்பதான் ஹீரோவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டரா தான் இருப்பாரு. எல்லா இடத்தையும் பொறுப்பா இவரோட வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு. இதனால சீனியரா இவரை பாராட்டுறாரு. இந்த பகுதியில உங்களை மாதிரி ஆளை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் இங்க இருக்க எல்லார்கிட்டயும் பேசி பழகுறாரு. இவருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதுக்கும் ஒரு நபர் இருக்காரு. ஹீரோ லெவல் போஸ்டிங்ல வாசுன்னு ஒரு நபர் இருப்பாரு. அவர் இன்னைக்கு வந்திருக்க மாட்டாரு. அவர் இன்னைக்கு டிராமால தான் இருப்பாரு. நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. இப்ப வாசு டிராமால நடிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு டிராமா பண்றது ஆபியா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கிட்ட பேசுறாரு. நானும் நீங்களும் தான் ஆபீசரு, நம்ம எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த வாசு இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை ஜீப்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கடையா ஜீப்பை நிறுத்துறாரு. அந்த கடை ஓனர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, சாப்பாடு தராங்க. அதே சமயம் ஒரு சிகரெட் பாக்ஸ தராங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட சிகரெட் பாக்ஸ் எல்லாம் சேர்ந்துருது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக இவ்வளவு சிகரெட் பாக்ஸ வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சாப்பாடை கலெக்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட பையன் கிட்ட தராரு. ஹீரோவும் சாப்பாடு வாங்குனீங்க சரி, அது என்ன சிகரெட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஓஹோ, இத சிகரெட் நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி இவர் சிகரெட் பாக்ஸை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு இருக்கு. இதெல்லாம் லஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம கூட வேலை பார்க்கிறவரை இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவரா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த வாசு இருக்காருல, இந்த மாதிரிலாம் காசு வாங்கினாதான் நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியும். இப்ப கூட ஒரு வீடை தான் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ ஏற்கனவே ஒரு கடைக்கு வந்தாரு பாத்தீங்களா, இப்ப அசிஸ்டன்ட் கூட அந்த கடைக்கு வந்துடுறாரு. இந்த வட்டியும் டீயை குடிச்சு பாக்குறாரு. சுத்தமா சகிக்கல. கிச்சனை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்கு கிச்சனை செக் பண்ணோம், அதெல்லாம் விட முடியாதுன்னு கடைக்காரர் சொல்லிட்டாரு. இவர் ஃபுட் இன்ஸ்பெக்டர், விட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. பாக்கெட்ல டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும்ல, அந்த மாதிரி எந்த டீடைலும் இல்லாம இருக்கு. இதனால கடையை மூடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த கடைக்காரருக்கு சப்போர்ட்டிவா பொலிட்டீஷியன் பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோக்கு காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. காசெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவமா சொல்லிட்டாரு. இந்த கடைக்கு சீல் வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. டிவில சமையல் நிகழ்ச்சி எல்லாம் வரும் பாத்தீங்களா, அதுல தனுஜான்னு ஒருத்தங்க சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே தான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு சுத்தமா இந்த சேனல் பிடிக்காது. சேனலை மாத்தலாம் ட்ரை பண்ணா பேட்டரி ஒர்க் ஆகல. அதனால இவரால மாத்த முடியல. இப்ப கதவை யாரோ தட்டுறாங்க. பார்த்தா தனுஜா தான் வந்திருக்காங்க. நீங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்ததா சொன்னாங்க, அதனால தான் பாக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாங்க.
அவரும் செஞ்சிட்டு இருக்க டிஷ்ஷை தராரு. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி சொல்லி கொடுத்த டிஷ்னு சொல்றாரு. இப்பதான் தனுஜா டிவில இவங்க ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. என் ப்ரோக்ராம் தான் பாத்துட்டு இருக்கீங்க போலன்னு கேக்குறாங்க. சேனலை மாத்த முடியல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ரெண்டு பேருமே ஒரே குரூப், கையை கொடுங்கன்ற மாதிரி நீட்டுறாங்க. நம்ம ரெண்டு பேருமே ஒரே குரூப் இல்லன்னு சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தான ஃபுட்டை மட்டும் தான் செய்வாரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஜங்க் ஃபுட் மாதிரி தான் ரெடி பண்ணி காமிப்பாங்க. இதனால தான் ஹீரோக்கு அந்த ப்ரோக்ராம சுத்தமா பிடிக்காது. இதை நேரடியா சொல்லிடுறாரு. இதனால இந்த இடத்துல தனுஜாவும் ஃபீலிங்கா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, தனுஜாவை பார்த்து சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களோட பெரிய ஃபேனு, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன, எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. வாசு புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, அதை கட்டி முடிச்சிடுறாரு. ஓப்பனிங் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப போறாரு. அப்பதான் இவரோட வீட்டு வாசல்ல ஒரு பெரியவர் சைக்கிள் ரிப்பேர் ஆன மாதிரி சைக்கிளை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் வாசுவோட மாமாவா தான் இருப்பாரு. இங்கதான் சைக்கிள் உங்களுக்கு ரிப்பேர் ஆகுமா, எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் வாசு கோவமா பேசுறாரு. மாமா தானே, ஃபங்க்ஷனுக்கு கூட எதுக்கு கூப்பிடல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவனுக்கு என்னோட வளர்ச்சியை பார்த்தாலே பொறாமையா தான் இருக்கும். அவன் வாழ்ந்து கெட்டவன், அதனால தான் அவனெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது தனுஜா வீட்டுல யாரோ கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் செக் பண்றதுக்காக உள்ள வராரு. தனுஜாவோட அப்பா தான் கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவர் இரும்பிட்டு இருக்கிறதுனால ஹீரோ தண்ணி எல்லாம் எடுத்து தராரு. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாரு. பன்னு பீஸான் தான் வாங்கி வச்சிருக்காங்க. இத பாக்குற ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. நல்லபடியே இவரோட கையாலேயே சமைச்சலாம் இவருக்கு தந்துட்டு இருக்காரு. இப்ப தனுஜா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா சாப்பிட்டாரா இல்லையான்னு பாக்குறதுக்காக ரூம் வராங்க. அப்பதான் அப்பா காணாம இருக்கிறது தெரிய வருது. எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ கிட்ட தான் ஜாலியா பேசிட்டு இருந்திருக்காரு. அடிக்கடி உன் வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அப்பவும் இவங்களோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை மட்டும் தனியா கூப்பிட்டு பேசுறாரு. அப்பா எதிர்பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது, சின்ன சின்ன விஷயம் தான், அதையாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக வராரு. அந்த இடத்துல சாப்பாடு சரியில்லைன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. நான் கிச்சனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துக்கு கலெக்டரும் வந்திருப்பாங்க. கலெக்டர் இங்க வர ரெகுலர் கஸ்டமரா இருப்பாங்க. நான் ரெகுலரா இங்க தான் சாப்பிடுறேன், இந்த ஹோட்டல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்க ஃபுட் கிளீனா இருக்கிறதுனால இது நல்ல ஃபுட்டா மாறிடுது. நிறைய தேவையில்லாத விஷயங்களை கலக்குறாங்க. நான் கிச்சனை ஓபன் பண்ணா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு வேற ஒரு இடத்தையும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறது. சரியில்லாத ஃபுட்டை சாப்பிட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதை பத்திலாம் டாக்டர் இந்த ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஃபேமிலிக்கு அந்த விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. ஹீரோ சின்சியரா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய ஹோட்டல்ல செக் பண்றாரு. ஹோட்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டலுக்குலாம் சீல் வச்சிட்டு இருக்காரு. இவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்றதுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுற எல்லாருமே ஆளை வச்சு இவர் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இவரும் தடுத்து சண்டைலாம் போடுறாரு. அதை மீறியும் ஹீரோக்கு காயம் பட்டுது. அதுக்கப்புறம் ஆட்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு காயம் பட்டதை பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை ஒருத்தர் கவனிக்கிறாரு. இவரோட பேரு சாலமன் அப்படின்றது. இவர் கதையில பின்னாடி வருவாரு. இப்பயே இவரை பார்த்து வச்சுக்கோங்க. தனுஜா அப்பா கூட ஹீரோ க்ளோஸ் எல்லாம் பழகிட்டு இருக்காரு. இதெல்லாம் தனுஜாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. போக போக ஹீரோவை லைட்டா தனுஜாக்கு பிடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஆவுனா செக் பண்றதுக்காக வந்துகிட்டே இருக்காரு பாத்தீங்களா. இதனால நிறைய பேருக்கு ஹீரோவை பார்த்தாலே பயமா இருக்கு. இவர் சின்ன சின்ன ரீசனுக்காக எல்லாம் ஹோட்டல மூடணும்னு சொல்லிட்டாரு. நாங்க அதனால பந்த் மாதிரி அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பந்த் அனௌன்ஸ் பண்ணா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி மீடியாட்கள் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி அவங்க பந்த் அனௌன்ஸ் பண்ணாதான் நிறைய பேர் முறையான ஃபுட்டை சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிறைய ஹெல்த்தியான ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்திலாம் மக்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. கனின்னு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் கூட சேர்ந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்றாங்க. சோ நிறைய மக்கள் கிட்ட ஹெல்த்தியான ஃபுட்டை பத்திலாம் இவங்க கொண்டு போறாங்க. இவர் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. கனி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் சார், உங்களை எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஹீரோ சாப்பிட்டு இருக்கும் போது தனுஜாவும் பார்த்து பேசுறதுக்காக வராங்க. உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவர் அவங்களையும் சாப்பிட வைக்கிறாரு. இவங்களுக்கு லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. இவருக்கு சுத்தமா உங்களை பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிடுற சாப்பாடுல கெமிக்கல்ன்ற நஞ்சு வரவே கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு. ஆனா நீங்க அந்த கெமிக்கலை வச்சுதான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாது, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்து லைட்டா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாசுவும் இவரோட ஆட்கள் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது மாமாவை பிடிச்சி பயங்கரமா கலாய்க்கிறாரு. இதனால மாமாவும் டென்ஷன் ஆகி பக்கத்துல பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஒரு காலத்துல இதை விட நானும் செலவு பண்ணவன் தான், ஓவரா ஆடாத, சீக்கிரமே அழிஞ்சிருவே அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு போறாரு. மாமா கோவமா பேசிட்டார்ல, இவரும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ற மாதிரி கால் பண்றாரு. இந்த ஹோட்டல்ல ரொம்ப மோசமான ஃபுட் இருக்கிறதா சொல்றாங்க, செக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோவும் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேகமா மாமாவோட ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னே மாமா ரொம்ப பயப்படுறாரு. சரி, எங்க ஹோட்டல் ஃபுட் எல்லாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதை நான் செக் பண்ணிக்கிறேன் வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மாமாவும் ஃபுட் எல்லாம் வச்சிடுறாரு.
ஹீரோ சாப்பிட்டு பார்க்கும்போது ஃபுட் எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் கிச்சனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிச்சனை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. அந்த இடத்துல மாமாவோட பொண்ணு தான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேரு வினிதா அப்படின்றது. இவங்க ரசம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை டேஸ்ட் பண்ணலாமான்னு கேட்கறாரு. சரின்ற மாதிரி அவங்களும் கையில ஊத்துறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இவங்களையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுக்கும் வரன் பார்த்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. 2 பேரோட வீட்லயும் பேசி கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிடுறாங்க. தங்கச்சி இருக்காங்கல்ல, நானும் இந்த பொண்ணை தான் பார்த்து வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. தனுஜாவும் இவங்களை பார்த்து ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள போனோம்னா தனுஜாவோட முகம் மாறிடுது. தனுஜா லைட்டா ஹீரோ மேல இந்த இடத்துல டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்ன்றதுனால வினிதா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் எழுப்பி விடுறாரு. நீயும் நானும் சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. எதிர மாயான்னு ஒருத்தங்க தான் பேசுறாங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள மாயாவா கார்ல வந்தவங்க அடிச்சு தூக்கிடுறாங்க. கொடூரமா அந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல. தலைமறைவா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை கனி தான் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. சார் நீங்க கேட்ட கன்னை ரெடி பண்ணிட்டேன், இந்தாங்க அப்படின்ற மாதிரி கையில தராங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி கிளம்புறாங்க. இந்த சில மாசத்துல ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு இடத்துல தான் டீ கடை வச்சிருக்காரு. இப்ப இவரோட வியாபாரத்தை எல்லாம் காலையில பாத்துட்டு இருக்காரு. போலீஸ் ஜீப் வருது. இதை பார்த்தோன்னே இவர் ஷாக் ஆயிடுறாரு. எல்லாருக்கும் டீ போட்டு தா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. யாரும் மூஞ்ச பாத்திரக்கூடாதுன்றதுக்காக மறைச்சுதான் இவர் டீயை தந்துட்டு இருக்காரு. வெளியே இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவருக்கும் போய் தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் இன்ஸ்பெக்டருக்கு தரதுக்காக வராரு. தந்தவரு வேகமா கிளம்ப பாக்குறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் பட்டாபிராமன் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. உன்னை பிடிக்கிறதுக்காக தான் வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டு போயிட்டு இருக்கும் போது உன்னோட ஒய்ஃபை எதுக்காக கொன்னு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ ஒய்ஃபை கொன்னுட்டாரா என்னன்னு தெரியல. இந்த சீனோட கட் பண்ணி ஏற்கனவே நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஒரு IAS ஆபீசரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேரு ஃபிடா அப்படின்றது. ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. KRK அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு. அவர் சாதாரணமா பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. படிப்படியா வளர்ந்திருப்பாரு. இன்னைக்கு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட தலைமுறைகள் தான் இந்த பிசினஸை கண்டினியூ பண்றாங்க. இவர் வளர்ந்ததுக்கு மக்கள் தானே காரணம். மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுதான் ஒரு விஷயத்த பண்ண போறேன். அதாவது சாப்பாடு நிலையன்ற மாதிரி அமைக்க போறேன். அங்க தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பாடை வச்சிருவேன். ஏழைங்க அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்க கூட வைக்கணும்னு நினைச்சா அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஃபிடான்றவங்க இந்த ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வராங்க. என் ஸ்கூல்லயே இந்த நடைமுறை இருந்தது. நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வர பசங்க ஒரு இடத்துல சாப்பாடை வச்சிருவாங்க. அதை என்ன மாதிரி ஏழை பசங்க சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். எனக்கு சாப்பாடு வச்சதுல அதிகம் வச்சது பட்டாபிராமன் சார் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. தனிப்பட்ட முறையிலேயே இவருக்கு பக்கத்துல வந்து அதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா பேசிட்டு கிளம்புறாரு. இப்ப ஒய்ஃபு கூட பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இவர் இந்த மாதிரி ஒய்ஃபு கூட சந்தோஷமா இருக்கிறது தனுஜாக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. தனுஜா ப்ரோக்ராம் பண்றாங்கல்ல, அதுக்கு ஈரனை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஈரன் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக அவாய்ட் பண்ண? நீ செய்யற ஃபுட் எல்லாம் தரமா இருக்கும். அதெல்லாம் டிவி ஷோல வந்தா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். நீ அதை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி வினிதாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. வாசு எப்பவுமே மாமா மேல கோவப்படுவார்ல, இப்ப அன்பாலாம் பேசுறாரு. உங்க மருமகன் லஞ்சம்லாம் வாங்காம இருக்காரு. அவர் வாங்கினா ஈஸியா நீங்க திரும்பி பெரியாளா மாறிடலாம். யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாமாவும் யோசிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. மாமா ஒரு காலத்துல பணக்காரரா இருந்தாரு பாத்தீங்களா, அந்த போட்டோவெல்லாம் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாவது மருமகனை லஞ்சம்லாம் வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தனுஜாவும் இந்த ஷோக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வர போறாங்க அப்படின்ற மாதிரி வினிதா வர வைக்கிறாங்க. வந்த வினிதா சூப்பரா சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோ ஒளிபரப்பாகும் போது ஹீரோவும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்ப தொடர்ச்சியா அந்த ஷோக்காக வினிதா போயிட்டு இருக்காங்க. தனுஜா இருக்காங்கல்ல, வினிதாவை கொஞ்சம் வித்தியாசமான ஆளா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. வினிதா நாளுக்கு நாள் மாடனா மாறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. போக போக இவங்களோட நடவடிக்கை எல்லாம் இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவங்க பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. வினிதா இருக்காங்கல்ல, தனுஜா கூட சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்ட் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஈக்குவல்னு சொன்னா மட்டும் போதாது, எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். என் வளர்ச்சியை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட பேச்சை மீறி தனுஜா கூட சேர்ந்து இவங்க ஹோட்டல் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு கூட ஹீரோ வராம இருக்காரு. உங்க பொண்ணை பார்த்து உங்க மாப்பிள்ள பொறாமப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வாசு இந்த இடத்துல ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நிறைய வண்டியை பிடிச்சிருக்காரு. அதாவது கெட்டு போன கறியை கொண்டு போறாங்கன்றதுக்காக தான் பிடிச்சிருக்காரு. ஹீரோவும் வாசுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. உடனே அந்த ஹோட்டலுக்கு சீல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி வாசு பேசுறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு அந்த ஹோட்டலுக்கு கிளம்புறாரு. அந்த ஹோட்டல் ஓனர் பெருசா லஞ்சமே தந்திருக்க மாட்டான். இப்ப வசமா மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல் ஓனரை மிரட்டுறாரு.
அவரும் எவ்வளவு காசுனாலும் பார்த்து பண்ணிக்கலாம், என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. சரி 1,00,000 தா, உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த நபரும் 1,00,000 தந்துடுறாரு. அப்படியே சில நாட்கள் ஓடிடுது. இப்ப வாசு இருக்காரு பாத்தீங்களா, டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. நம்ம பையன் உடம்பு முடியலங்க, உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் கிளம்பி போயிருப்பாரு. பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பலனளிக்காம இறந்து போயிடுவான். இவர் ஒரு கறியை விட்டாரு பாத்தீங்களா, அந்த கறியை சாப்பிட்டு தான் பையன் இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. இதனால இவருமே ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. ஹீரோவும் நலம் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. வாசு சேர்த்து வச்ச காசெல்லாம் கொட்டுறாரு. என் பையனுக்காக தான் சேர்த்து வச்சேன், எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இப்ப பையன் பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இப்ப ஹீரோவை கூப்பிட்டு சீனியர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு ஹோட்டல் ரன் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு எதிராக ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்திருக்கு. ஒரே நபர்கிட்ட இருந்து தான் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வருது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாசு ஒரு பொசிஷன்ல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பொசிஷனுக்கு இப்ப அவரோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அசிஸ்டன்ட்டும் வாசு மாதிரி நிறைய லஞ்சம் வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு ஹோட்டலுக்கு வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாரு. இவ்வளவு காசு தான்ற மாதிரி அவங்க கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி கைதியா தான் இருந்திருப்பான். அவனோட பார்ட்னர்ஸும் கைதியா தான் இருந்திருப்பாங்க. அவனே நாங்களே ஒழுங்கா ஹோட்டல் நடத்துறோம், எங்க கிட்டயே வம்பு பண்றியா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இப்ப அவரும் அவரோட அசிஸ்டன்ட் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. சும்மா காமெடியா தான் இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. ஹீரோவும் லெட்டர் போட்டவரை பாக்குறதுக்காக வராரு. சாலமன் தான் அந்த லெட்டரை போட்டிருப்பாரு. உங்களை இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப லெட்டரை போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சாலமன் வீட்டுல இறந்து போன மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இவங்க யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அவளோட பேரு மாயா, என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரே கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த கட்சிக்கான போராட்டத்தினால தான் இவரோட காலியே போயிருக்கும். ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சதுனால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த மாயா இருக்காங்க பாத்தீங்களா, ஆக்டிவிஸ்டா தான் இருப்பாங்க. இந்த கேஆர்கே நிறைய ப்ராடக்ட்லாம் ரெடி பண்றாரு பாத்தீங்களா, அதுல தப்பு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெகுலரா செக் பண்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்பதான் அவர் ஏகப்பட்ட கலப்படம் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவரை சமயம் பார்த்து எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது கேஆர்கேக்கே தெரிய வந்துருது. நேரடியா இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இதை இதோட நிறுத்திடு, இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. மிரட்டுறீங்களா, நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு கிளம்பி இருப்பாரு. சாலமன் நியூஸ்ல ஹீரோவை பத்தி கேட்டாரு பாத்தீங்களா, அவர் தான் இதுக்கு சரியான ஆளு, அவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க போயிட்டு இருக்கும் போதுதான் கார் வந்து இவங்களை அடிச்சு தூக்கி இருக்கும். தப்பிச்சு ஓடின இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள வந்த ரவுடிங்க இஷ்டத்துக்கு வெட்டியிருப்பாங்க. அதே இடத்துல இவங்களோட உயிர் போயிருக்கும். உங்ககிட்ட கொடுத்திருந்தா நல்லது நடந்திருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்போ உங்க மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சாலமன் சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்களும் கேஆர்கேவோட ஆளுன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. பின்ன உங்க ஒய்ஃப் நடத்துற ஹோட்டல்ல அவர் தான் ஷேர் ஹோல்டர்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஹீரோக்கு தெரியவே தெரியாது. என் ஒய்ஃப் என்னோட விருப்பம் இல்லாம தான் அந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கு பின்னாடி அவர் இருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன நம்பி அந்த டாக்குமெண்ட்டை தாங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதனால சாலமன் டாக்குமெண்ட் எங்க இருக்குன்றத சொல்லிடுறாரு. ஹீரோவும் அந்த டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே நிறைய தப்பு நடக்கிறது தெரிய வருது. ஹீரோ கூட வேலை பார்க்குற ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க. இப்ப வேற ஒரு கடையில லஞ்சம் வாங்குறதுக்காக வராங்க. ஈஸியா லஞ்சம் வாங்கிட்டு வெளியே வந்து ஜூஸ் குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு பாத்தீங்களா, மொத்தமா வந்து இவங்களை அமைக்கிறது. இப்ப கெமிக்கல்ல கையை விட சொல்றாங்க, கலர் மாறுது. சோ இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குமே சஸ்பென்ஷனா தந்துடுறாங்க. வாசு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவராகவே மாறிடுறாரு. ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும் உங்க பசங்களுக்கு தாங்கன்ற மாதிரி விழிப்புணர்வு பேம்ப்ளெட்லாம் தந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருக்க ஹீரோ கவனிக்கிறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஒய்ஃப் ஹோட்டல்ல ரைடு பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. உங்க ஒய்ஃப் மேல இருக்க கோவத்தினால தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது, உங்களை உள்ள விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்னோட வேலையை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன், வழி விடுங்க அப்படின்ற மாதிரி உள்ள வந்து செக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய மோசமான பொருள்லாம் இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். அதை பத்திலாம் மீடியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் வேற, பர்சனல் லைஃப் வேற, அதனால தான் செக் பண்றதுக்காக வந்தேன். இந்த ஹோட்டலை உடனே க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் ஹஸ்பண்ட் வேணும்ட்டே தான் பண்ணிருக்காரு, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தனுஜாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. தப்பா இருந்தது, அதனால தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ரெண்டு பேருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழை பசங்களுக்கு சேர்ந்து சாப்பாடு செய்யணும்ன்ற மாதிரி பேசி வச்சிருந்தோம், கண்டிப்பா நீ வரணும்னு சொல்றாரு. இவங்க ஹோட்டலுக்கு ஒரு இஷ்யூ வந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் கேஆர்கே கிளியர் பண்ணிடுறது. நீ இதுல ஒரு சைனை மட்டும் போடுமா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சைனை வாங்கிடுறது. அதே மாதிரி தனுஜா கிட்டயும் ஒரு சைனை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் தனுஜாவை பார்த்து பேசுறதுக்காக வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த சமயம் கேஆர்கே இருக்காருல, ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறது. சாலமனை பார்த்துட்டு வந்ததை பத்தி எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்க, அதை மனசுல வச்சுக்கோங்கன்னு மிரட்டுறாரு.
உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுவேன்னு நினைக்கிறியா? என் ஃபேமிலியை உன்னால எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்சதை பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாரு. இதனால கேஆர்கேவும் கோவமா கிளம்பிடுறாரு. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் சமைச்சு போடணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துக்கு வந்து சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்க பசங்களாம் திடீர்னு மயங்கி மயங்கி விழுறாங்க. எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போறாங்க. டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, உடம்புல ஏதோ ஒரு கெமிக்கல் கலக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் கலந்துருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ கிளம்புற அவசரத்துல இவர் போன் எடுக்கிறதுக்கு பதிலா ஒய்ஃப் போனை எடுத்திருப்பாரு. இப்ப ஒய்ஃப் போன் வைப்ரேட் ஆகுது. இவரும் அட்டன் பண்றாரு. எதுவுமே பேசாம தான் இருக்காரு. எதிர தனுஜா தான் பேசுறாங்க. நான் சொன்ன மாதிரி அதை கலந்துட்டியான்னு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப நீ தான் கலந்தியான்ற மாதிரி எதிர இருக்க ஒய்ஃபை பாக்குறாரு. உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி வேகமா ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள சுத்தி இருக்க ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. இதனால யாருமே இறந்து போயிருக்க மாட்டாங்க, ஆனா நிறைய பசங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒய்ஃபும் சோகமா பாக்குறாங்க. விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஹீரோ இந்த குடிசை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. கேஆர்கேவை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறாரு. அதுக்காக தான் கனி கூட சேர்ந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. கேஆர்கேவோட பசங்களுக்கு இதெல்லாம் தெரிய வந்துருது. அப்பா, அவன் நம்ம ஃபேக்டரிக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வீடியோவை காட்டுறாங்க. ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சு இவங்க என்னெல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்றத ஹீரோ கலெக்ட் பண்ணிருப்பாரு. ஹீரோவை இப்படியே விட்டா நமக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி கேஆர்கே யோசிக்கிறாரு. ஒய்ஃப் மூலியமா அவங்க கிட்ட பேசி பாருங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ ஒய்ஃபு கதையை முடிச்சுட்டு அவன் மேல பழிய போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பசங்க ஏத்துக்கிறாங்க. ஒய்ஃபு மூலியமா பேசணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, ஹீரோவோட ஒய்ஃபா அவரை பார்த்து பேசுறதுக்காக அவர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குதுல, ஹீரோவும் கன் எடுத்து வச்சிருக்காரு. அவர் கையில கன் இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. பிரசன்ட்ல ஹீரோவை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த சீனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோவோ என்னோட ஒய்ஃபை நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே கேஆர்கே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போலீஸ் சப்போர்ட்டோட ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. உன் ஒய்ஃபை நான் தான் ஆளு வச்சு கொன்னேன், அதுக்கு தண்டனை மட்டும் நீ அனுபவிக்க போற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ நான் தான் என்னோட ஒய்ஃபை கொன்னு அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ கொலை பண்ணதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போடுறாங்க. கேஆர்கே பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஜா இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ நான் மட்டும் இதை பண்ணல, வேற ஒருத்தன் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை காட்டுன்ற மாதிரி இவங்களும் வேகமா கூட்டு போறாங்க. இந்த இடத்துல தான் அவன் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துக்குள்ள போலீஸ் நுழைஞ்சோன்னா அவன் தப்பிக்க பாக்குறான். ஆனா ஒரு இடத்துல வச்சு அவனை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரையும் வேன்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல பாடியை புதைச்சிங்கன்னு கேக்குறாங்க. இவங்க காட்டுறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க கேஆர்கேவோட ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஒருத்தனை காமிச்சாரு பாத்தீங்களா, அவர் கேஆர்கே கிட்ட வேலை பார்த்த நபரா தான் இருப்பாரு. சரி, இவங்க ரெண்டு பேருமே இங்கதான் மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க, செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. 24 மணி நேரமா வேலை நடக்கிற இடத்துல எப்படி ஒளிச்சு வைக்க முடியும், கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கேஆர்கே சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, சுத்தி மீடியாட்கள் இருக்காங்க, என்ன சொன்னாலும் சமாளிக்க முடியாது, நீங்க உள்ள காட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மீடியாட்கள்லாம் வேகமா உள்ள வந்துடுறாங்க. அவங்க நிறைய கலக்குறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா கலப்படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருக்க மீடியாட்களும் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாட்களும் கொலையை பத்தி கேக்குறாங்க. நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டாரு. கேஆர்கேவோட ஆளை வச்சுதான் கேஆர்கேவை நம்ப வச்சிருப்பாரு. எப்படின்னு புரியல, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவ பேசி ஹீரோவோட மனசை மாத்தலனா வினிதாவோட கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு நபரை செட் பண்ணிருப்பாங்க. வினிதா பேசுறதுக்காக வந்தாங்கல்ல, வந்தவங்க காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டிருப்பாங்க. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவரும் போன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. அவங்க போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இதை பார்த்த ஹீரோ இருக்கார்ல, அந்த நபரை லாக் பண்ணிடுவாரு. அந்த நபர் மூலியமா ஒரு பிளான் போடலான்றதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல தனுஜாவும் ஈரினா அவங்க பண்ண தப்ப புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஹீரோக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி மறைஞ்சலாம் இருப்பாங்க. கேஆர்கேக்கு எதிராக இவர் ஆதாரம்லாம் வச்சிருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறது கஷ்டம் இல்ல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான கேஸை கிரியேட் பண்ணி மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்பாரு. இவர் நினைச்ச மாதிரியே இந்த இடத்துல மாட்ட வச்சிருக்காரு. அதே மாதிரி தனுஜா பண்ண தப்புக்காக இவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்கறாங்க. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, கேஆர்கேவை இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. நியூஸ் மூலியமா இந்த விஷயத்த சாலமன் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இறந்து போனா மாயாவோட போட்டோக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நம்ம நினைச்சதை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.